திண்டுக்கல் மாவட்டத்திற்கு 8 வாக்குறுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் அளித்திருந்த நிலையில் தற்போது கனிமொழி எம்பி திண்டுக்கல் தொகுதிக்கு 7 வாக்குறுதிகளை அளித்துள்ளார். திண்டுக்கல் தொகுதியில் நாகல் நகர் பாரதிபுரம் பகுதியில் ஐபி செந்தில்குமாருக்கு ஆதரவாக கனிமொழி எம்பி பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திண்டுக்கல்லில் முதன்முறையாக செந்தில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு இருப்பதாகவும் பழனி சட்டமன்ற உறுப்பினராக செந்தில்குமார் சிறப்பாக செயல்பட்டு வந்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சட்டமன்ற தொகுதியில் மக்களை பற்றியும் மக்கள் பிரச்சினை பற்றியும் அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் ஆழ்ந்த அக்கறையும் தெளிவும் கொண்டவர் செந்தில்குமார் என்று பாராட்டினார். இத்தனை நாள் பழனியில் பாடுபட்டது போதும் என்று தற்போது திண்டுக்கல் தொகுதி மக்களுக்கு செந்தில்குமார் பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் நியமித்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி தந்த பெருமிதத்தோடு வாக்கு கேட்பதாக கூறினார். பின்னர் திண்டுக்கல்லில் கூட்டு குடிநீர் திட்டம் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்றும், தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கயிர் மற்றும் நார் தொழில் சங்கம் அமைக்கப்படும் என்றும், பல்லாயிரக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் திண்டுக்கல் பேருந்து நிலையம் தரம் உயர்த்தப்படும் உள்ளிட்ட 7 புதிய வாக்குறுதிகளை அளித்து உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். எங்களுக்கு மறுபடியும் வாக்களியுங்கள், எங்களுடைய முதலமைச்சருக்கு மறுபடியும் வாக்களியுங்கள். ஏனென்றால் அடுத்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்களுக்கு சகோதரிகளுக்கு தந்திருக்கக்கூடிய நம்முடைய 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பது 2000 ரூபாயாக உயர்த்தி தரப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதை நிச்சயமாக நிறைவேற்றி தரக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல விவசாயிகள் மின் கட்டணம் இல்லாத மின் மீட்டர் பொருத்தப்படாத புதிய பம்பு செட்டுகள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் பயன்பெறக்கூடிய வகையிலே அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். மின் மோட்டார்கள் அத்தனை பேருக்கும் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். கல்லூரியில போய் படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருந்தோம். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தவுடன் அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கும். யார் யாருக்கு லேப்டாப் கிடைக்கலையோ, கிட்டத்தட்ட 35 லட்சம் இளைஞர்களுக்கு, கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மடிக்கணினிகள், லேப்டாப்புகள் அடுத்த 5 ஆண்டுகளிலே வழங்கப்படும். படித்து முடித்துவிட்டு வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அப்ஸ்கில்லிங், ஒரு 6 மாதத்திற்கு வேலை பெறுவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த 6 மாதத்திற்கு அவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய் வழங்கப்படும். அடுத்து நீங்க எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய 8000. மற்றவங்கெல்லாம் நான் ஃப்ரிட்ஜு கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன்னு வாங்க. நம்முடைய முதலமைச்சர், நான் 8000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்குறேன், வவுச்சர் கொடுக்குறேன், நீங்கள் போய் உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கோங்க என்று சொல்லி, உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வேண்டாம், வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னா வாஷிங் மெஷின் வாங்கலாம். சரி, வாஷிங் மெஷின் இருக்குன்னா கிரைண்டர் வாங்கலாம். 2ம் இருக்குது, டிவியும் இருக்குது. அப்படின்னா இந்த டிவியை கொடுத்துட்டு இன்னும் பெரிய டிவியா இந்த 8000 ரூபாவை கொடுத்தீங்கன்னா இன்னும் பெரிய டிவியை வாங்கி வீட்டில் வைக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ, நீங்கள் எது தேவை என்று நினைக்கிறீர்களோ அதை வாங்கிக் கொள்வதற்காக நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் 8000 ரூபாய்க்கான கூப்பனை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று அறிவித்திருக்கிறார்.